வணக்கம். சுடுகாடு மற்றும் குளம் பிரச்சனையை முடித்து கொடுக்க பொதுமக்கள் காவல்துறையிடம் கோரிக்கை மனு கொடுத்துள்ளார்கள். அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளது என்னவென்றால், ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அருகே உள்ள கொந்தாளம் ஊராட்சிக்கு உட்பட்ட சின்னப்பண்ணை புதூர் மற்றும் சோழிகிராயன் மேடு மற்றும் கல்வராயன் கோட்டைக்கு உட்பட்ட பகுதியில் மிகப்பெரிய குளம் ஒன்று அமைந்துள்ளது. இந்த குளத்தில் கல்வராயன் கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே பயன்படுத்தி வருவதாகவும், மீதமுள்ள சின்னப்பண்ணை புதூர் மற்றும் சோழிகிராயமேடு பகுதியைச் சேர்ந்தவர்கள் மீன்பிடிப்பவோ அந்த குளத்தை பயன்படுத்துவதற்கோ அந்த கல்வராயன் கோட்டை பகுதி மக்கள் விடுவதில்லை என கோரிக்கை அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார்கள். சின்னப்பண்ணை புதூரைச் சேர்ந்தவர்கள் மற்றும் சோழிகிராமேடு பகுதியைச் சேர்ந்தவர்கள் அந்த குளத்திற்கு சென்று மீன்பிடிக்க சென்றால் அவர்களை விரட்டி அடிப்பதாகவும், மேலும் மீன் பிடித்தால் அந்த வலைகளை அறுத்து எரிவதாகவும், அது மட்டும் இல்லாமல் அந்த வலைகளை தீயிட்டு கொளுத்தி எரித்துள்ளதாகவும் புகார் தெரிவித்துள்ளார்கள். ஆகையால் இந்த குளம் 3 ஊருக்கும் சொந்தமான குளம் என்பதால் அந்த குளத்தை அனைவருக்கும் பொது ஏலம் விட்டு அதில் வரக்கூடிய தொகையை 3 ஊர் கோயில்களுக்கும் பிரித்து கொடுக்க வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டுள்ளார்கள். கல்வராயன் கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே அந்த குளத்தை பயன்படுத்தி வருவதாகவும், மீதம் இருப்பவர்கள் அந்த குளத்தை பயன்படுத்த விடாமல் கல்வராயன் கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே அந்த குளத்தை ஏலம் விட்டு அந்த முழு தொகையும் அவங்களே வைத்துக் கொள்வதாகவும், மற்றவர்கள் அந்த குளத்தில் சென்று மீன்பிடிக்க சென்றால் விடாமல் அவர்களது பொருட்களை சேதாரப்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் ஒரு சுடுகாடு ஒன்று அமைந்துள்ளது. அந்த சுடுகாட்டில் எரிப்பதற்கும் பிதைப்பதற்குமே அந்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அந்த சுடுகாடு பிணங்கள், அதாவது இறந்தவர்களை அடக்கம் செய்த இடத்தை தற்போது அந்த இடத்துல மரக்கன்றுகள் நட்டு வைத்து இனிமேல் யாராவது இறந்தால் பிதைப்பதற்கு கூட இடமில்லாத அளவுக்கு ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்கள். யாரேனும் இறந்து விட்டால் எப்படி பிதைப்பது? மரக்கன்றுகளை எதுக்கு சுடுகாட்டில் நட்டுள்ளார்கள்? பொது வழியில் பொது தடத்தில் நடலாம். ஆனால் சுடுகாட்டில் பிணங்களை பிதைக்கும் இடத்தில், இறந்தவர்களை அடக்கம் செய்யும் இடத்தில் எப்படி இது நடலாம்? ஆகையால் இதையும் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார்கள். ஆகையால் இந்த குளத்தையும் இந்த சுடுகாட்டு பகுதியும் மீட்டு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் காவல்துறையிடம் கோரிக்கை மனு கொடுத்துள்ளார்கள். இது சம்பந்தமாக வருவாய்த்துறையினர் தலையிட்டு இந்த பிரச்சனையை முடித்து கொடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் சார்பாக கோரிக்கை வைத்துள்ளனர். இது குறித்து அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் நமக்கு அளித்த பேட்டியை காண்போம். என் பேர் கௌதமி. கொடுமுடி வட்டாரம் கொந்தாளம் ஊராட்சியில் இருக்கேன். சோழகிராமத்தில் வசித்து வருகிறேன். இதில் பார்த்திங்கன்னா கல்லாரங்கோட்டை, சின்னப்பண்ணை புதூர், சோழகிராமேடு மூணுக்கும் பொதுவான ஒரு குளம் ஒன்று இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அந்த கல்லாரங்கோட்டை மட்டும் அந்த குளத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி அவங்களே மரக்கன்று நடுறது, பைப்பு போடுறது, மீன் பிடிக்கிறது எல்லாமே அவங்க மட்டும் செஞ்சிட்ருக்காங்க. மீதி 2 ஊருக்கும் எதுவுமே ஷேர் பண்ணுறதோ எதுவுமே கேட்குறதில்ல. எதுவும் பணம் கொடுக்குறதோ ஷேர் பண்ணுறதோ எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் அவங்களே எல்லாமே ஆக்கிரமிப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் போய் பஞ்சாயத்தில் போய் சொன்னாலும் அவங்க சமாதானமாக போங்க அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, அவங்க நாம் சமாதானமாக போனாலும் அவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க அந்த கலவரங்கோட்டைக்காரங்க மட்டுமே எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பஞ்சாயத்து தலைவர் நிர்மலா தேவி அவங்க வீட்டுக்காரர் சுப்பிரமணியம், அவங்ககிட்ட தான் போய் சொன்னோம். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சமாதானமாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சமாதானமாக போய்க்கலாம், ஒருதலை பட்சமாக அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறது போய் வலையை விட்டுருந்தா அந்த வலையை எடுத்து எரிச்சிட்டாங்க, தீயை வச்சு எரிச்சிட்டாங்க அந்த வலையை. அப்புறம் அந்த பனைமரமெல்லாம் இருந்தது எல்லாமே பிடுங்கிட்டாங்க. அந்த கொலை ஏழை விடுறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் பிடிச்சு அவங்க ஷேர் பண்ணி அவங்க மட்டும் வச்சுக்கிட்டாங்க. அவங்களே ஒருத்தருமே வச்சுக்கிட்டாங்க.
சோழ கிராமத்துக்கு, அதாவது அவங்களுக்கு ஒரு 3 பங்கு அப்படின்னா சோழ கிராமத்துக்கு 1 பங்கு கொடுத்துருக்காங்க. ஈக்குவலாக கொடுக்கல. அவங்க 2 பங்கு வச்சுக்கிட்டு 1 பங்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு அனுமதி இல்லை மீன் பிடிக்கிறது. அதுக்கு கேட்டு தான் நாங்கள் ஈக்குவலாக 3 பேர் சேர்ந்து பிடிக்கிறதுக்கு தான் கேட்டு தான் அந்த மனுவை இன்னைக்கு கொடுத்து வந்திருக்கோம். என் பேர் சத்திவேலுங்க. அதாவது வந்து இந்த கல்லாவரங்கோட்டை, சோளக்கிராமேடு, சின்னப்பனை இந்த 3 ஊருக்கு சேர்ந்தது இந்த சுடுகாடுங்க. இந்த சுடுகாட்டில் வந்து அதே மாதிரி வந்து எந்த ஒரு இது எங்களுக்கு வந்து மரக்கன்று வச்சதுனால எந்த ஒரு இதுவும் வந்து சடலங்கள் எதுவும் வைக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி குளங்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அவங்க இது கண்ட்ரோல் போயிட்டாங்க. நாங்கள் ஒரு தனிப்பட்ட 3 சமுதாயத்துக்குள்ளப்பட்டையே உள்ளே இருக்கிறோங்க. அதாவது வந்து ஒரு தனிப்பட்ட சமுதாயக்காரர் மட்டும் எங்களை வந்து ஒதுக்கீடு பண்ணி பண்ணுறாங்க. இதை வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாத அரசு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நல்ல முறையாக பண்ணி கொடுக்கணும்னு கேட்குறேங்க.